அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, முழு பாலஸ்தீனத்தை நோக்கிய பயணம் 25வது நாளை எட்டுகிறது. இந்த 25 நாளிலும் பல அதிரடி திருப்பங்கள். ட்ரம்புடைய காசாவை வாங்கும் திட்டம் விற்பனை செய்வது யார் என்றுதான் தெரியவில்லை இதுவரைக்கும். அதன் பிறகு அரபு நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தைரியம் என்றுதான் சொல்ல முடியும், விழிப்பு என்று கூட சொல்ல முடியாது. இந்த அரபு நாடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து அகற்றாமல் நாம் பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்புவோம், காசாவை கட்டி எழுப்புவோம், அதற்கான பணத்தை நாம் கொடுப்போம். இதில் ஆச்சரியப்படத்தக்க அளவில் முன்னணிக்கிறது யாருன்னா எகிப்து. எகிப்தில்தான் பாலஸ்தீன மக்களை கொண்டு வந்து அமர்த்த வேண்டும், ஜோர்டானிலும் அமர்த்த வேண்டும், அந்த நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டு வருகின்ற நிலையில், சிசி எகிப்தினுடைய அமெரிக்காவினுடைய கைப்பாயாக இருந்து இப்பொழுது கொஞ்சம் விழித்திருக்கிற அவர், நான் அமெரிக்காவுக்கு ட்ரம்பை ஆதரிக்க போக மாட்டேன், ட்ரம்பிடம் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் வெஸ்டர்ன் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் ரொம்ப அழுத்தம் கொடுப்பதனால் எகிப்து அதை பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறது என்று. ஆனால் உண்மையில் எகிப்து என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், செனாய் பகுதியில் தன்னுடைய இராணுவத்தை நகர்த்தி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை ஒரு யுத்தம் தொடங்கினால் போராளிகள் இஸ்ரேலை மடக்கி மடக்கி அடிப்பார்கள். அந்த நிலையில் செனாய் பெனின்சுலா எகிப்திடம் இருந்து 1956, 67 யுத்தங்களில் பிடுங்கப்பட்டது. குறிப்பாக 67 யுத்தத்தில் பிடுங்கப்பட்டது. அதை மீண்டும் மீட்பதற்கு அது முயற்சி செய்கிறது. 1979 போட்ட எக்ரிமெண்டை முடியாது என்று இப்பொழுது சொல்ல இருக்கிறது அது. ஆக இது ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது, அரபு மீடியாக்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துருக்கு. சோசியல் மீடியா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஹமாஸ் போட்ட பல கமெண்டுகளை அப்படியே அவங்க எடுத்து அவங்க கமெண்டுகளாக போட்டிருக்காங்க. அது என்னவென்று சொன்னால், ஓ மிஸ்டர் ட்ரம்ப், when you are the buyer, who is the seller of Gaza? நீ வந்து காசாவை வாங்க தயாராக இருக்கிறாய், எவன் மிக்க போகிறான் உனக்கிட்ட? இஸ்ரேலை ஆட்களையும் இழந்து, படையும் இழந்து, தன்னையும் இழந்து அதை உன்னிடம் விற்க வேண்டும் என்பது நடக்காது. இதை காசா பிளான், டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளான் என்றெல்லாம் பெயர் வைத்தவர்கள், காசா திட்டம், காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றும் திட்டம் என்றெல்லாம் பெயர் வைத்தவர்கள் இப்பொழுது என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ட்ரம்ப்ஸ் மர்ச்சன்ட் பிளான். ட்ரம்ப்பே மீதி உள்ள 4 வருஷமும் கூட ஒரு ரியல் எஸ்டேட்டை தான் வாஷிங்டனில் உட்காந்துட்டு அல்லது ஒயிட் ஹவுஸில் உட்காந்துட்டு செய்ய போகிறாரு. அவர் அமெரிக்காவே ஆளப்போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நேற்று இந்து பத்திரிகை ஒரு தலையங்கத்திலே சொல்லியிருக்கிறது, இந்த டேரிஃப் மாற்றங்களும் பின்வாங்கல்களும் என்ன செய்யும் என்று சொன்னால், அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வீழ்த்தும். ஆகவே அமெரிக்க பொருளாதாரம் சீர்குலைந்து கிடக்கக்கூடிய நிலத்தில் காசாவை வாங்குவதற்கு பணம் இல்லை, ஆனால் அவருடைய மருமகனிடம் பணம் இருக்கிறது. அடுத்து, நேற்று காசா பார்டரில் இஸ்ரேலினுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த இராணுவத்தினர் ஒருவருக்கு ஒருவர் சுட்டு கொண்டு செத்திருக்கிறார்கள். கேட்டால் அவன் சூசைட் பண்ண போனான், அதனால் நான் அவனை கொன்னேன். இன்னொரு கூட்டத்தை கேட்டால் இன்னொருவர் சூசைட் பண்ண போனார், நான் அவரை கொலை செய்தேன் என்று. இப்போ காசாவுக்குள்ளால் வர்றதுக்கு முன்னாடியே தங்களை தாங்களே அழித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒருவர் சுட்டுக் கொள்கிறார் என்று தெரிகிறது. அடுத்தது, இப்பொழுது பத்திரிகைகளுடைய தலைப்புகளெல்லாம் அங்கீகரித்து கொண்டிருப்பது அரபு பிளான். அரபு நாடுகள் சேர்ந்த ஒரு திட்டத்தை போட்டு காசாவை கட்டி எழுப்ப போகிறார்கள். அடுத்தது, ஹமாஸும் குட்ஸும் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், உங்களுடைய இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவங்க நாங்கள் இல்லை, வந்து பார் என்று திரும்ப ஒருக்க சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்துணையாக ஹூத்திஸும் அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்து, அரபு மீடியாவில் ஒரு சின்ன ஜோக்கு, அமெரிக்காவில் உலக நாடுகள்லாம் வைத்திருக்கக்கூடிய பணத்தை உடனே திரும்பத்தா என்று கேட்டால் அமெரிக்கா போண்டி ஆகிவிடும்
அமெரிக்கா ஒரே நாளில் திவாலாகிவிடும் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்க் நம்ம வந்தால், வெஸ்ட் பேங்க் தான் இப்போ போர்க்களம். அங்கே நேற்று நூர் சம்ஸ் கேம்பில் அந்த மக்களை எல்லாம் வெளியேற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் கொடுத்திருக்கிறது. கொடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தை அங்கிருந்து துரத்தி அடித்து இருக்கிறார்கள் ஹமாஸும் அல் குஸ் பிரிகேட்ஸும். அடுத்தது அதில் ஒரு வேன் நிறைய வந்த, ஒரு வாகனம் நிறைய வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஒருவர் இறந்ததாக இஸ்ரேல் ஒத்துக்கொள்கிறது. அடுத்தது துக்காராமில் ஒரு பெரிய ஆம்புஷ். அதுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு பெட்ரோல் இஸ்ரேலிய இராணுவம், அதாவது சுற்றி பார்க்கக்கூடிய வாகனம் வந்திருக்கிறது. அதை ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. 2லேயும் இருந்து குறையாமல் ஒரு 18 பேர் இறந்திருக்கிறார்கள், 20 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஜெனினில் அடித்து விரட்டிட்டாங்க, திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. அப்போ ஆனால் வெஸ்ட் மேற்கரையில் இப்பொழுது இடிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், இடித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கேயும் ஒரு காசா உருவாகிறது. ஆகவே அதையும் ஒருவேளை ட்ரம்ப் வாங்குவோன்னு சொன்னால் அரபு நாடுகள் ஒரு அரபு பிளானோட வந்து அதையும் கட்டி எழுப்ப வேண்டியது இருக்கும். காசாவும் மேற்கரையும் இஸ்ரேலை கையை விட்டு போய்விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்காவிடம் இஸ்ரேல் கெஞ்சி இருக்கிறது. ஐசிசியில் தாக்கல் செய்த வழக்கை பின்வாங்கிவிடு என்று. சவுத் ஆப்பிரிக்கா முடியாது என்று சொல்லியிருக்கிறது. ஜோர்டான் வந்து அந்த 2000 பேஷண்ட்ஸ் வேணா நான் வாங்கிக்கிடுவேன்னு ட்ரம்பிடம் சொன்னதையே மீண்டும் நேற்று அறிக்கையாக தந்திருக்கிறார்கள். நாங்கள் காசாவை கட்டி எழுப்புவோம், காசா மக்களை அந்த பக்கம் இந்த பக்கம் போடாமல் காசாவுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வோம், நாங்கள் ட்ரம்போடு ஒத்துழைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது யூரோப்பியன் யூனியனும் ட்ரம்புக்கு ஒரு அறிக்கை சொல்லியிருக்கிறது. உன்னுடைய வியாபார திட்டங்கள்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் காசாவை கட்டி எழுப்ப வேண்டும், வித்தவுட் டிஸ்டர்பிங் தி பாலஸ்தீனியன்ஸ், பாலஸ்தீன மக்களை தொந்தரவுபடுத்தாமல் அவர்களுக்கு அதை கட்டி கொடுக்க வேண்டும். அடுத்தது லெபனானில் இஸ்ரேலு நிறைய கட்டடங்களை எரித்து இருக்கிறது. பார்டர் ஏரியாவில் நிறைய நேயர்கள் கேட்டிருந்தார்கள், ஹிஸ்புல்லா என்ன செய்துகிட்டு இருக்கீங்கன்னு. ஹிஸ்புல்லா செய்த அந்த முடிவில் நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு என்பதை நாம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அங்கே சென்று அரசாங்கத்தை மாற்றி அமைத்து விட்டு வந்து யுத்தம் செய்வோம் போனார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இல்லாத ஒரு அமைச்சரவையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் ஹிஸ்புல்லா அங்கே அமைச்சரவையில் இருந்தும் ஆட்சியில் இருந்தும் வெளியே இருக்கிறது. அதை எதிர்பார்த்த பிரசிடென்ட் வந்தார், ஆனால் பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு எதிரானவராக இருக்கிறார். அதனால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாதவர்களாக ஆனது மிகப்பெரிய சோகம். ஆனால் அதில் உள்ள இளைஞர்கள் பலர் காசாவுக்கு வந்து ஹமாஸோடு சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தகவல், சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல். நேற்று நான் என்னுடைய காணொலியில் சொல்லுகின்ற போது பிப்ரவரி 15 என்பதை ஓரிடத்தில் ஆகஸ்ட் 15 என்று சொல்லிவிட்டேன் என்று நேயர்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அது ஆகஸ்ட் 15 அதிகமாக இடம்பெற்றது. ஆனால் வரக்கூடிய சனிக்கிழமை என்றும் சொல்லியிருந்தேன். அது பிப்ரவரி 15. சுட்டிக்காட்டியமைக்கு நன்றி. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.